ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான காட்டு யானைகள்லாம் பிடிச்சு கொண்டு வந்து விட்ட இந்த மர்மமான இடம் இன்னைக்கு பெரிய யானைகள் பாதுகாப்பு முகாமாக மாறி இருக்கு. அதுதான் துபரே யானைகள் முகாம். இது கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் காவிரி ஆத்தங்கரையோர இருக்குது. பயங்கரமான காடுகளால் சூழப்பட்ட இந்த இடம் பல நூற்றாண்டு காலமாக யானைகளோட வரலாறு இங்கே அதிகமாக இருக்குது. மைசூர் அரசர் காலத்துலேயும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேயும் சரி, யானைகள்லாம் இங்கே கொண்டு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. ஃபாரஸ்ட் ஒர்க்கு, குறிப்பாக இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கு யானைகளை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி இது துபரே யானைகள் முகாம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த துபரே யானைகள் முகாம் காயமடைஞ்ச யானைகள், மீட்கப்பட்ட யானைகள், இந்த மாதிரி பராமரிப்பு தேவைப்படுற யானைகளுக்கான ஒரு பாதுகாப்பான இல்லமாக இது செயல்படுது. இந்த இடம் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் நடுவில் ஒரு நம்பிக்கையான உறவை இங்கே பார்க்கலாம். காவிரியோட அமைதியான ஓசை, பசுமையான காடுகள், இதில் கம்பீரமாக நடந்து போகிற யானைகள், இதெல்லாம் சேர்ந்து துபரேவை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான காட்டு யானைகள்லாம் பிடிச்சு கொண்டு வந்து விட்ட இந்த மர்மமான இடம் இன்னைக்கு பெரிய யானைகள் பாதுகாப்பு முகாமாக மாறி இருக்கு. அதுதான் துபரே யானைகள் முகாம். இது கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் காவிரி ஆத்தங்கரையோர இருக்குது. பயங்கரமான காடுகளால் சூழப்பட்ட இந்த இடம் பல நூற்றாண்டு காலமாக யானைகளோட வரலாறு இங்கே அதிகமாக இருக்குது. மைசூர் அரசர் காலத்துலேயும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேயும் சரி, யானைகள்லாம் இங்கே கொண்டு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. ஃபாரஸ்ட் ஒர்க்கு, குறிப்பாக இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கு யானைகளை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி இது துபரே யானைகள் முகாம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த துபரே யானைகள் முகாம் காயமடைஞ்ச யானைகள், மீட்கப்பட்ட யானைகள், இந்த மாதிரி பராமரிப்பு தேவைப்படுற யானைகளுக்கான ஒரு பாதுகாப்பான இல்லமாக இது செயல்படுது. இந்த இடம் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் நடுவில் ஒரு நம்பிக்கையான உறவை இங்கே பார்க்கலாம். காவிரியோட அமைதியான ஓசை, பசுமையான காடுகள், இதில் கம்பீரமாக நடந்து போகிற யானைகள், இதெல்லாம் சேர்ந்து துபரேவை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க.